ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படி செய்வதினால் என்றால் நாம் முந்தின வசனத்திலே பார்த்தது போல சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காக நாம் நமக்கு ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி செய்யும்போது நாம் பரம தகப்பனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரம தகப்பனுக்கு பிள்ளைகளாய் இருந்தால் மட்டும் போராது. பரம தகப்பனைப் போலவே நாம் ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறார். அவர் அப்படி வாழும்போது அதனுடைய நன்மைகள் நமக்கு மாத்திரமல்ல, தீயோர் மேலும் நல்லோர் மேலும். கர்த்தர் நமக்காக மழையை பெய்ய பண்ணுகிறார் என்றால் அந்த மழை தீயோருக்கு கூட அது பிரயோஜனமாக இருக்கும். நமக்காக சூரியனை உதிக்க பண்ணி வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்றால் அது தீயோருக்கும் கூட வெளிச்சத்தை கொடுக்கும். ஏனென்றால் தேவன் எல்லளவேனும் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிறவர். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். பாவிகள் உள்ள இடத்திலே தேவனுடைய கிருபை உண்டு என்று நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். ஆகவே அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ, அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது என்று யோபு புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல கர்த்தர் செய்கின்ற கிரியை நல்லோருக்கும் உண்டு, தீயோருக்கும் உண்டு. ஆனால் தீயோர் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் என்ன செய்வார் என்பதையும், ஏனென்றால் சூரியனை உதிக்கச் செய்வது, சூரியன் வெளிச்சத்தை தருவது தேவனுடைய கிரியைகளில் ஒன்று. மழையை பெய்ய பண்ணுவது, மழையை நிறுத்துவதும் தேவனுடைய கிரியைகளில் ஒன்று. ஆகவேதான் மழை பெய்யாமல் நிறுத்தவும் செய்கிறவர் நம்முடைய தேவன். இதை நாம் எரேமியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்ப்போமானால், புறஜாதிகளே வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் யார் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார், நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரர் இவைகளெல்லாம் உண்டு பண்ணினீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மழையை பெய்ய பண்ணுகிறவரும் நம்முடைய தேவன்தான், மழையை பெய்யாமல் நிறுத்துகிறவரும் நம்முடைய தேவன்தான். அந்நாளிலே ஆகாப் ராஜா பாகாலுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி விக்கிரகத்தை வணங்கி தேசத்துக்கு மழை வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் அந்நாட்களிலே உலகம் பூராவுமே ராஜாக்களும் சரி ஆசாரியர்களும் சரி பாவங்களிலே திளைத்து போயிருந்தார்கள். ஜனங்களை அவர்கள் கர்த்தரிடத்தில் சேர்ப்பதற்கு தவறி இருந்தார்கள். அந்த காலத்திலே தான் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களுக்கு உணரச் செய்தார். அப்படி எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் முக்கியமானவர் எலியா. அவர் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் எழும்பச் செய்வதற்காகவே, மனம் திரும்பச் செய்வதற்காகவே எலியா தீர்க்கதரிசியை எழுப்பினார். ஆகாப் ராஜா பாகாலை வழிபட்ட போது, மழை வேண்டுமென்று அவர் வழிபட்ட போது எலியா அவ்விடத்திற்கு சென்று கர்த்தரின் நாமத்தினாலே மழை பெய்யாது என்று வாக்கு கொடுத்தார். அந்த நாள் அங்கே மழை பெய்யவில்லை. 3 வருஷம் கழித்து ஆகாப்பிடத்திலே சென்று அவன் பாகாலை வழிபட்டானும் அவனுக்கு 3 ஆண்டுகள் மழை இல்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உரைத்தது மழை பெய்யாமல் நின்றது. ஆகவே
இப்பொழுது 3 ஆண்டுகள் கழித்து எலியா தீர்க்கதரிசியை எழுப்பி ஆபாக் முன்பாக சென்று இயேசுவின் நாமத்தினாலே நான் மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லபோது கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். இப்படியாகத்தான் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நாம் 1வது வசனத்தை வாசிப்போமானால், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அதேபோல 18ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்றால், நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லை என்றால், நம்மிடத்திலே வெற்றியும் கிடையாது, தோல்விதான் உண்டு. அதனாலே வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, வெற்றி வேண்டுமென்றால் நாம் தீர்க்கதரிசிகள் சொல்வதை கேட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தீயோருக்கும் உண்டு, நல்லோருக்கும் உண்டு. அதை மனதில் கொண்டு இன்றைக்கு தேவன் ஊழியர்களுக்கு நல்ல அதிகாரத்தை கொடுத்துள்ளார். அந்த அதிகாரத்தை தான் இப்பொழுது எலியா மூலமாக நாம் பார்த்தோமானாலும், வெளிப்படுத்துதல் விசேஷ புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும்போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று எலியா தீர்க்கதரிசி போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் தன்னுடைய வல்லமையான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்மை கர்த்தரிடத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கும் பட்சத்திலே கர்த்தர் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தருகிறார். அதே நேரத்திலே தீயோர்களும் அவர்கள் கர்த்தர் தான் இதை கொடுக்கிறார் என்று அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறார்கள். அந்த வாய்ப்பின் மூலமாக அவர்கள் மனம் திரும்ப விரும்புவதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெப வாழ்க்கையிலே இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இறக்கவும் இருக்கும் உடையவரே, இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனே அப்பா, ஹல்லேலூயா சோத்தரிக்கிற ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அப்பா ஹல்லேலூயா மனம் திரும்பச் செய்து பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே எலியா தீர்க்கதரிசி போன்றவர்களை எழுப்பி இந்த நாளிலே அப்பா மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்களை செய்ய வைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீர குத்தமத்தாக காக்கும்படி உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உம்முடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வருகையிலே உம்முடைய இணைந்து கொள்ள என் தேவனை கிருபை பாராட்டும். துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.